ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் மீமாம்சகர் குமாரல பட்டருக்கு அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் கேட்டுவிட்டு பிறகு அவருக்கு அத்வைத்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்த சங்கரின் உரைகளை நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த உண்மைகளை எல்லாம் குமாரல பட்டருக்கு எடுத்துக்கூடிய சங்கரர் மேலும் இருப்பது ஒரே ஆத்மா, அதை காரியத்தால் கட்டுப்படுத்த இயலாது, ஆத்மாவில் உறைவதே பிறப்பை கழிக்கும் பேரானந்தம் என்றெல்லாம் அவருக்கு விளக்கம் கொடுத்து, எனினும் சுய விருப்பில்லாமல் வேதம் கூறும் கர்மங்களை செய்வதே கர்மமற்ற பெருவாழை எழுதுவதற்கு முதற்படியாகும் என்றார். மேலும் முல்லை முள்ளால் எடுத்துவிட்டு பிறகு இரண்டு முள்ளையும் எழுந்து விடுகிறோம் அல்லவா, அதுபோல பழைய கர்மத்தால் ஏற்பட்ட பிறப்பை வைதீக புனித கர்மத்தால் எரிந்து பின்னர் இந்த கர்மத்தையும் தொடர்ந்தால் பிறவிப்பினி தேர்ந்து தன்னிலையே நிலை பெற்று விளங்கலாம் என்பதையும் எடுத்துக் கூறினார். மேலும் கர்மாவை நாம் செய்கின்றோம் என்ற நினைப்போடு செய்தால் கர்மம் நம்மை பிடிக்கும், கர்மாவை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் கர்மா நம்மை பிடிக்காது என்று கூறிய அவர் இறுதியாக பயமும் துன்பமும் கோபமும் தாபமும் மற்ற சாஸ்வதமான அமைதி நிலையை அடைவதில் பயனில்லை என்று கருதினாலொழிய வேதத்தின் ஞான காண்டத்தை புறக்கணிப்பதற்கில்லை என்று மொழிந்தார். சொல்ல எடுத்துக்கொண்ட கருத்துக்களை தொகுத்து வரிசைப்பட உள்ளங்கொள்ளுமாறு கூறினால் யார்தான் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஊனக்கண்ணில் ஊனமுற்றிருந்த குமாரல பட்டரின் ஞான கண்கள் திறந்தது. சங்கரரின் அத்வைத கருத்துக்களை ஏற்றார் அவர். ஞானகாண்டத்தில் போய் முடிவதுதான் கர்மகாண்டத்தின் பயன் என்பதை அறிந்தார். கர்மத்தினையிலிருந்து விடுதலை வாங்கி தந்த மகானின் பாதங்களை பணிந்தார். மேனி எங்கும் நெருப்பு, விழிகளிலோ ஆனந்த கண்ணீர். அப்போது சங்கரரிடம் குமாரல பட்டர், சுவாமி, அத்வைத்தம் என்னை ஆட்கொண்டு விட்டது, இந்த சமயத்திலாவது எளிய இதை கேட்கும் பாக்கியம் பெற்றது இறைவன் திருவருளையே ஆகும். என் சரீரம் தீர்ந்து விட்டது, ஆகலின் இனிமேல் இந்த தீயிலிருந்து மீண்டும் உயிர்ந்து எழுந்து பிரச்சாரம் செய்ய என்னால் இயலாது. இந்த உயரிய தத்துவத்தை உலகில் நின்று நிலைக்கச் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்னை காட்டிலும் உறுதியான மீமாம்சகர் மண்டன மிஸ்ர பண்டிதர் என்பவர் மகிம்ச மது நகரில் இருக்கின்றார். அவருடன் நீங்கள் வாதிட்டு உங்கள் தத்துவத்தை அவரிடம் ஏற்குமாறு செய்தால் உங்கள் அத்வைத்தம் வேகமாக பரவும். புறப்படுங்கள் சுவாமி என்று வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தமது உடலை அக்னியில் பரித்தியாகம் செய்தார். குமாரல பட்டர் இவரை சுப்பிரமணிய அவதாரம் என்பார். அது மட்டுமின்றி சுப்பிரமணியருக்கும் குமாரல பட்டருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. சுப்பிரமணியர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்யை அடைந்து அங்கு 6 குழந்தைகளாகி பின்னர் கார்த்திகை பெண்களின் அரவணைப்பால் 6 முகங்களும் 12 தோள்களுமாக ஆகி முருகப்பெருமானாக விளங்கினார். குமாரல பட்டரோ உயிரை விட்டது உமித்தீயில். ஒருவர் தோன்றியது தீயில், மற்றொருவர் மறைந்ததும் தீயில். இதனால்தான் முருகப்பெருமானுக்கு அக்னிப்பூ என்ற திருநாமமும் உண்டு. முருகப்பெருமானுக்கு தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவன் என்ற பெருமை உண்டு. அதனால் அவனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயரும் உண்டு. அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய சுவாமிமலை என்ற ஸ்தலம் இதனைத்தான் குறிக்கின்றது. இந்த பிறவியில் அதற்கு மாற்றாக சுப்பிரமணியர் அம்சமான குமாரல பட்டருக்கு சிவசங்கரனே சங்கரனாக வந்து அவருக்கு குருவாகி அத்வைத்த நெறியை உபதேசித்து ஆட்கொண்டார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாளை இந்த குமாரல பட்டர் சொன்னார் அல்லவா, அந்த மண்டன மிஸ்ரரிடம் நீங்கள் அத்வைத்த கொள்கைகளை எல்லாம் சொல்லி அவரை ஆட்கொண்டு இந்த அத்வைத்த கொள்கைகளை நீங்கள் மேலும் பரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அல்லவா, அந்த மண்டன மிஸ்ரரை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர.